தமிழக அரசின் பொதுப்பணித்துறை மற்றும் நெடுஞ்சாலைத்துறை ஒப்பந்ததாரர்கள் யாரும் அமைச்சர்களுக்கு கமிஷன் கொடுக்க தேவையில்லை என்றும் அதிகாரிகளுக்கும் லஞ்சம் கொடுக்க கூடாது எனவும் முதலமைச்சர் விஜய் தலைமையிலான அரசு புதிதாக உத்தரவு பிறப்பித்துள்ளதாக ஒப்பந்ததாரர்கள் சங்க தலைவர் குணமணி தெரிவித்துள்ளார். யாரும் எந்த அதிகாரிகளுக்கும் எந்த விதமான அமைச்சர்களுக்கும் எம்எல்ஏங்களுக்கும் நீங்கள் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சட்டம் போட்டுக்கிறாங்க. ஏன்னா கடந்த ஆட்சியில் கடைசி டைமில் 3000 கோடி டெண்டர் நடந்துச்சு. ஒரு 1000 கோடி டெண்டர் முடிஞ்சு இப்போ ஒரு 2500 கோடி நிலுவையில் இருக்குது. இப்போ இன்னும் முடியல, இந்த ஒர்க்கெல்லாம் முடியாமல் இருக்குது. சொல்கிறாங்க, எல்லா சட்டத்திட்டங்களும் போடுறாங்க, எல்லாமே சொல்கிறாங்க, எல்லாமே இப்படி நடக்கணும்னு சொல்லிட்டு. ஆனால் செயலில் எதுவுமே நடக்கலை, இது வரைக்கும் நடக்கலை. ஒப்பந்ததாரில் கூப்பிட்டு பேசுங்க, அதுக்கு உண்டான நிதியை ஒதுக்குங்க, முதலமைச்சரோட கலந்து பேசுங்க. எல்லா பணியும் இப்போ ஸ்டாப் பண்ணி வச்சுக்கிறோம். ஏன் செய்யலைன்னா எப்போ பணம் கொடுப்பாங்க, பணம் வருமா, பணம் வராதா அப்படின்ற ஒரு கேள்விக்குறியோட ஒப்பந்ததாரர் இருக்கிறோம். நாங்கள் எல்லாமே நாங்கள் எல்லாமே பாதிக்கப்பட்டிருக்கோம். அதாவது அதிகாரி இந்த பக்கம் வாங்கிட்டாங்க, அந்த பக்கம் இருந்த அரசியல்வாதி வாங்கிட்டு போயிட்டாங்க. பணத்தை போட்டு இன்னைக்கு கடங்காரனா இருக்குது யாருன்னு சொல்லிட்டு பார்த்தா ஒப்பந்ததாரர் தான் கடங்காரனா இருக்கிறோம் நினைக்கிறாங்க. கடந்த ஆட்சியில் அமைச்சருக்கு 10.5%, எம்எல்ஏக்களுக்கு 4%, கவுன்சிலர்களுக்கு 1% என 15% அரசியல்வாதிகளுக்கு லஞ்சம் கொடுத்து வந்தோம். அதனை தவிர்த்து SE முதல் AE வரை பெர்சன்டேஜ் கொடுத்திருப்பதாக குணமணி தெரிவித்துள்ளார். லாஸ்ட் கவர்மெண்ட்ல பாத்தீங்கன்னு சொன்னா எல்லாத்தையும் பிடிங்கிட்டாங்க, வேலையை தரமா செய்யணும்ட்டாங்க. ஸோ அதனால பாத்தீங்கன்னு சொன்னா நிறைய கட்டிடங்களை பாத்தீங்கன்னு சொன்னா இன்னும் பிரச்சனை இருக்குதான் செய்யுது. சிஎம் ஓபன் பண்ண 3வது நாளே ஃபுல்லா எல்லா பாத்ரூமும் லீக் ஆயிடுச்சு. எல்லா பாத்ரூமும் உடச்சி மாத்திருக்க 100 பாத்ரூம் உடச்சி மாத்திருக்கிறாங்க. பில்டிங் கட்டி போயிடுவாங்க, ஆனால் அது நிலையா நிற்காது, பில்டிங் நிற்காது. அந்த மாதிரி பிரச்சனைலாம் இருக்குது இங்கே. இது ரொம்ப ரொம்ப ஆபத்தான சூழ்நிலை தான். ஏன்னா கமிஷனு கொடுத்துட்டோம். இப்போ வந்திருக்கிற கவர்மெண்ட் முழுசாக வேலை செய்யணுன்றாங்க. பட் முழுசாலாம் வேலை செய்ய முடியாது. எந்த ஒரு ஒப்பந்ததாராலும் முழுசாக வேலை செய்ய முடியாது. ஏன்னா கடையில் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வேலை செய்யணும் நின்று. ஒரு வேளை அமைச்சர்கிட்ட நாங்கள் எங்களுக்கு பேசுறது வாய்ப்பு கொடுத்தாருன்னா நாங்கள் அமைச்சர்கிட்ட பேசி அமைச்சர்கிட்ட சொல்லி தான் செய்யணும். நாங்கள் சென்னையில் பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு 1000 கோடிக்கிட்ட சென்னையில் வேலை நடக்குது. தமிழ்நாடு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 3500 கோடிக்கு மேலே வேலை நடக்கும். இதில் நடக்குது கட்டிடம் மராமத்து ஒரு 3500 கோடிக்கு வேலை நடக்கும். இந்த கவர்மெண்ட் லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டாங்கன்னா போதும், ஊழலை குறைக்கலாம், நிறுத்தலாம் முடியாது. அதிகாரிகளை ஒரு காலமும் உங்களால் நிறுத்த முடியாது. அதிகாரிகளுக்கு பணம் இல்லாமல் எந்த வேலையும் செய்யவும் முடியாது. அரசாங்கம் வேணால் புதுசாக சட்டம் போடலாம், ஆனால் நிறுத்த முடியாது.